அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். சரிங்களா? பொதுவாவே இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ கன்வென்ஷனலா நீங்க படிக்க வேண்டிய எல்லாத்தையும் பேசிக்ஸ படிச்சிருங்க. இந்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், HDI அதெல்லாம் பேசிக்ஸா இருக்கும். அரசியல் கட்சிகள் சார்ந்த விஷயங்கள், ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்கள், பெரியார், அண்ணா, முதலமைச்சர்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ் இதெல்லாமே பேசிக்கா கன்வென்ஷனலா நீங்க படிக்கிறது. சரியா? ஸோ அது எல்லாமே நம்ம கன்வென்ஷனலா படிச்சுட்டு, இன்னும் எக்ஸ்ட்ராவான கன்டென்ட்ஸ் எல்லாம் என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட், அதுல தமிழ்நாடு தொடர்பு படுத்தி பார்க்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும். தமிழ்நாடோட பாலிசி நோட்டு என்னலாம் பாலிசி நோட்டுக்கு நம்ப அகாடமி புக்கே இருக்கு பாலிசி நோட்டுக்கு. ஸோ அதுல முக்கியமான பாலிசி நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய அச்சீவ்மென்ட்ஸ் அந்த மாரியான விஷயங்கள்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாரியான கன்டென்ட்ஸ்லாம் படிக்கணும். சரிங்களா? அது போக பிளானிங் கமிஷன் தமிழ்நாடோட பிளானிங் கமிஷன் ஏதாவது ஸ்டடி பண்றாங்க, இல்ல ஏதாவது ரிப்போர்ட்ட வெளியிடுறாங்க அப்படிங்கிறப்ப, அதெல்லாமே நமக்கு நியூஸ் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாரியான கன்டென்ட்ஸயுமே நம்ம எடுத்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாலுமே அத எடுத்து கண்டிப்பா படிச்சிரணும். ஓகேவா? ஏன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன் நெறைய திட்டங்கள ஆய்வு செஞ்சு முடிவுகள வெளியிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதெல்லாமே நமக்கு கேள்விகள் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த எக்ஸாம்ல கேட்கலனாலும் அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாமே நம்ப கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுமே நம்ம விட வேண்டாம். சரியா? பொதுவாவே நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறதுமே இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலிருந்து வரக்கூடிய கேள்விகள நம்ம ஓரளவுக்கு கணிச்சு ஆன்சர் போடுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆ ஓரளவுக்கு நம்மளால கணிச்சிட முடியும். இதுதான் ஆன்ஸரா வரும் அப்படிங்கிறத சொல்லி. சரியா? ஸோ அந்த ஹேபிட்டுமே முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப நம்ம கேள்விகளுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2019ஆம் ஆண்டு கீழ்க்கண்ட எந்த இதழ் 4 விருதுகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தமிழ்நாடுக்கு எந்த மேகசின் 4 அவார்ட் குடுத்திருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா டுடே மேகசின். சரியா? அதெல்லாம் அப்போதைக்கு இருந்த கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? அடுத்தது. தேசிய கிருஷி கர்மன் விருதை 5 முறை பெற்ற மாநிலம் யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கிருஷி கர்மன் அவார்ட். கிருஷி கர்மன் அவார்ட் அப்படிங்கிறத தமிழ்நாடு தான் 5 முறை வாங்கியிருப்பாங்க. இந்த கிருஷி கர்மன் அவார்ட் அ ஃபுட் கிரெயின் புரொடக்ஷன்க்காக குடுக்குறாங்க. உணவு தானியங்களுடைய உற்பத்திக்காக. ஃபுட் கிரெயின் புரொடக்ஷன். ஓகேவா? ஃபுட் கிரெயின் புரொடக்ஷன் அப்படிங்கிறத பெஸ்ட் ஸ்டேட் யாரெல்லாம் உணவு தானிய உற்பத்தியில சிறந்த மாநிலமா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த கிருஷி கர்மன் விருது வழங்கப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, 5 கேட்டகரில வழங்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரைஸ். அடுத்ததா வீட். அடுத்ததா பல்சஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆயில் சீட். ஓகேவா? இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலயும் யாரெல்லாம் சிறந்த மாநிலமா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த கிருஷி கர்மன் விருது வழங்கப்படுது. மத்திய அரசாங்கத்தால். சரியா? அதுல தமிழ்நாடு 5 முறை வாங்கியிருப்போம். நம்ம மேஜரா ரைஸ் புரொடக்ஷன்க்காக தான் வாங்கியிருப்போம். சரியா? அடுத்தது. முதல் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு. கோயம்புத்தூர்ல ஜூன் மாசம் 2020 ஒரு டைம் மாசத்த கூட கேட்பாங்க. ஜூன் மாசம் தான் நடந்திருக்கும். 2010ல நடந்திருக்கும். உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு. ஓகேவா? போன வருஷம் பட்ஜெட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2வது உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு 2025ல நடத்தப் போறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா, இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கு. சரியா? ஏன்னா, அவங்க ஜூன் 2025ன்னு சொல்லியிருந்தாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அத தாண்டி அ தமிழ்நாட்டுல நடந்த இந்த உலகத் தமிழ் மாநாடுகள், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 மாநாடு நடந்திருக்கு. 2, 5, 8 ஓகேங்களா? 2 அண்ணா இருக்கப்ப, 5த் எம்ஜிஆர் இருக்கப்ப, 8த் அம்மையார் இருக்கப்ப நடந்திருக்கும். 2nd அண்ணா இருக்கப்ப சென்னையில நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் எங்க நடத்தியிருப்பாரு அப்படின்னா, மதுரையில நடத்தியிருப்பாரு. அம்மையார் தஞ்சாவூர்ல நடத்தியிருப்பாங்க. ஸோ அண்ணா அவர்கள் நடத்தினப்ப 1968 அடுத்தது 81 அடுத்தது 95 சரியா? 1995 ஸோ இந்த ஆர்டரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது உலகத் தமிழ் மாநாடுகள். இங்க கேட்டிருக்கிறது உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு. அடுத்தது
பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங். ஓகேவா? என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். சரியா? இதை கூட ஃபுல் ஃபார்மா கேட்கலாம். எப்போலேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 செப்டம்பர் மாசத்துலேருந்து இந்த ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது இப்பதான் செப்டம்பர் 2015 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் இதை கொண்டு வராங்க. சரியா? ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல தொடர்ச்சியா 6 முறை யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான். 6 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸா ஐஐடி மெட்ராஸ் தான் டாப் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. சரியா? அதே மாரி போன வருஷம் வந்த ரேங்கிங்ஸ்ல அண்ணா யுனிவர்சிட்டி ஒரு இடத்துல முதலிடம் பிடிச்சிருக்கும். என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கத்தால நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல முதலிடம் பிடித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யுனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டீஸ்ல டாப் ரேங்க் யாருன்னா அண்ணா யுனிவர்சிட்டி. இது வந்து போன வருஷம் ரேங்கிங்ல. இந்த வருஷம் ரேங்கிங் இன்னும் வரல. ஓகேவா? அதே மாரி நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் மாரியே இப்போ தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில். அவங்க வந்து ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ரூவல சமீபத்தில வாங்கியிருக்காங்க. இது போன வாரம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த விஷயம். சரியா? ஸோ அதனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். அடுத்தது எம்எஸ்எம்இ திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளோட ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி எம்எஸ்எம்இ ரிலேட்டடா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உதயம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு. எம்எஸ்எம்இஸ் எல்லாமே இந்த உத்தியம் போர்ட்டல் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த உதயம் போர்ட்டல் டேட்டா படி எந்த ஸ்டேட்ல அதிக நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா. ஓகேவா? அதிக நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் இருக்கிறது. செகண்ட் வந்து தமிழ்நாடு. சரியா? அது எப்படி சொல்லுவாங்கன்னா, உதயம் ரிஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. அடுத்தது சிஐஏஎஸ்சி 2022 விருதானது தமிழ்நாடு பெற்றதற்கான கண்டுபிடிப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிஐஏஎஸ்சி அப்படின்னா சிஎஸ்ஐஆர் இனோவேஷன் அவார்ட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். சரியா? சிஎஸ்ஐஆர் இன்னோவேஷன் அவார்ட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். இதுதான் இந்த அவார்டு பேர். ஸ்கூல் சில்ட்ரன் பண்ணக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்படுது. அப்போதைக்கு இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரியான கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு கம்மி தான். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் ஆகி வரக்கூடிய கேள்விகள். சரியா? அடுத்தது தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது எந்த உற்பத்தி மற்றும் சேவையின் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இஸ் அன் இன்னோவேஷன் பேஸ்ட் எக்கானமி வித் அ ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஓகேவா? எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழகத்தின் கனவு தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதே. அந்த பார்வை இவற்றை பாதிக்காமல் எதை பாதிக்காம அந்த $1 டிரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணும்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட், அடுத்தது லைவ்லிஹுட், மக்களின் வாழ்வாதாரம். இதை பாதிக்காம தமிழக அரசாங்கம் நம்மளுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாத்தணும் 2030க்குள்ள. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சு. அதுல தமிழ்நாடு வரக்கூடிய ஆண்டுகள்ல தொடர்ச்சியா 12% வளர்ச்சி விகிதத்தை நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் 1 டிரில்லியன் எக்கானமியை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப கரண்டா தமிழ்நாடு என்ன டிரில்லியன்ல இருக்கு? என்னதான் நம்மளோட பொருளாதார அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 27.22 லேக் crore அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஜிஎஸ்டிபி அட் கரண்ட் பிரைஸஸ் அப்படின்னு சொல்லி 27.22 லேக் crore. இத இன் டெர்ம்ஸ் ஆஃப் மில்லியனா மாத்துறப்ப 272 மில்லியனா இருக்கும். சரிங்களா? இத வந்து நம்ம 1 டிரில்லியனா மாத்தணும். பில்லியன்ல இருக்கும் 1 டிரில்லியனா மாத்தணும். சரியா? ஸோ இந்த கேப்ப நம்ம அச்சீவ் பண்ணோம்னா 12% குரோத்த கொண்டு வரணும். சரியா? அடுத்தது இந்தியாவின் ஜல் சக்தி அமைச்சகத்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த விருது. ஸோ எத்தனாவது பிளேஸ்ல இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருந்திருப்போம். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரியான கன்டென்ட் எல்லாமே நம்ம பாலிசி நோட்ல இருக்கும். சரிங்களா? பொதுவா அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 34 டிபார்ட்மென்ட்க்கு மேல இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்க்கும் ஒவ்வொரு பாலிசி நோட் அப்படிங்கிறத விடுவாங்க. சரியா? ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் அந்த துறை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாலிசி நோட்ல இருக்கும். அதுல கடந்த வருடம், கடந்த நிதியாண்டுல அவங்க என்ன மாதிரியான திட்டங்கள பண்ணாங்க? அதற்கு மத்திய அரசாங்கம் ஏதாவது விருதுகள குடுத்திருக்கா? அந்த மாதிரியான டேட்டா எல்லாமே அதுல தான் இருக்கும் நமக்கு. அதிலிருந்து தான் இந்த மாதிரியான கேள்விகள எடுப்பாங்க. சரியா? இல்லாட்டி பேசிக்கா நமக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்டிங்கா பிக் ஹெட்டிங்கா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதிலிருந்து எடுத்திருக்கலாம். இல்லாட்டி. அடுத்தது 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி, மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. எந்த மாநிலத்துக்கு? நமக்கு தான் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ நேஷனல் வோட்டர்ஸ் டே அப்படின்னா 25 ஜனவரி. சரியா? அடுத்தது நித்தி ஆயோக் அறிக்கை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 இண்டெக்ஸஸ் வந்து வெளியிடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 10லயும் தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சுக்கணும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. அததான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஓகேவா? ரைட். இப்ப பார்ப்போம். அதிலயுமே ஒரு சில விஷயங்கள தான் அப்படியே மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ முதல் கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் அக்கார்டிங் டூ சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ் 2019 brought out by நித்தி ஆயோக் ஃபார் த இயர் 2019 தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2019 படி தமிழ்நாடோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில பார்க்குறப்ப தமிழ்நாடு 3 ரேங்க்ல இருந்திருக்கும். 2019 இண்டெக்ஸ பார்க்குறப்ப. இப்ப ரீசென்ட்டா 2023க்கான இண்டெக்ஸும் வந்துருச்சு. இந்த 2023க்கான இண்டெக்ஸ்லயும் தமிழ்நாடு 3 ரேங்க் தான். ஓகேங்களா? 3 ரேங்க்லயே தான் இருக்கோம் நம்ப. நம்மளோட ஸ்கோர் என்னன்னு கூட கேட்கலாம். ஸ்கோர் வந்து 78. சரியா? அடுத்தது. அக்கார்டிங் டூ நித்தி ஆயோக் ரிப்போர்ட் 2018 தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3 இன் எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இண்டெக்ஸ்ல 2018 ரிப்போர்ட் படி 3ல இருப்போம். அதுக்கப்புறம் 2021 ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுல 2ண்ட் பிளேஸ்ல இருப்போம். சரிங்களா? அடுத்தது. நித்தி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்துர்றோம். நெக்ஸ்ட். அக்கார்டிங் டூ நித்தி ஆயோக் 2015-16 விச் ஸ்டேட் பிளேஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் நெட் என்ரோல்மென்ட் ரேஷியோ அட் பிரைமரி லெவல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு இதுக்கு ஆன்சர் தமிழ்நாடா தான் இருக்கணும். சரிங்களா? இந்த நெட் என்ரோல்மென்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஜிஇஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதாவது பெரிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட். நேஷனல் ஆவரேஜ விட நம்ம 40 நேஷனல் ஆவரேஜ் வந்து 28.2ல இருக்கு. நம்ம 47%ல இருக்கோம். இதுவே பிரிப்பாங்க. மேல் ஜிஇஆர், ஃபீமேல் ஜிஇஆர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? மேல் ஜிஇஆர், ஃபீமேல் ஜிஇஆர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஃபீமேல் ஜிஇஆர்ல நம்ம ஃபர்ஸ்ட், மேல்ல நம்ம 4த்ல இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாரி செக்ரிகேஷன வந்து இப்ப எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட்ல இதெல்லாம் குடுத்திருக்காங்க. சரியா? எடுத்து நம்ம ஒரு தடவ பார்த்தா போதும். ஓகேவா? அடுத்தது. 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நித்தி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி எந்தெந்த மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா 2021 ரிப்போர்ட். அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. சரிங்களா? 2021 ஹெல்த் இண்டெக்ஸ்னா நம்ம 2ண்ட் ரேங்க் வந்திருப்போம். 2018னா தான் 3. சரியா? கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. ஸோ எஸ்டிஜி கோல் அப்ப பழைய எஸ்டிஜி கோல் அ அதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கோல்லையும் யார் டாப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து என்னன்னா 3124. இப்போதைக்கு இத தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ரீசென்ட்டா லேட்டஸ்ட்டா வந்த ரிப்போர்ட் படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? பொதுவா இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 16 கோல்ஸ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? நார்மலா எஸ்டிஜி கோல்ஸ்ல 17 இருக்கு. அதுல நித்தி ஆயோக் என்ன பண்ணுவாங்கன்னா, 16 கோல்ஸ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு கோல்லையும் யார் வந்து சிறந்த மாநிலமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த வகையில தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம பார்த்தோம். 78 மதிப்பெண்களோட 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இப்ப முதல் 2 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் உத்தரகாண்ட் 79 மதிப்பெண்கள். அடுத்தது கேரளா 79 மதிப்பெண்கள். தமிழ்நாடு 78 மதிப்பெண்களோட 3வது இடத்துல இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? இப்போ ஒவ்வொரு கோல்லயும் 16 கோல் இருக்கு. ஒவ்வொன்னுத்துலயும் தமிழ்நாடு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அ கோல் நம்பர் 7 ஓகேவா? கோல் நம்பர் 7 வந்து என்னன்னா, அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி அப்படிங்கிறது வரும்.
இந்த கோல் நம்பர் 7ல அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். ஓகே, அச்சீவர் அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 100. சரியா? ஸோ அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். அடுத்தது கோல் நம்பர் 5 அண்ட் தென் 14. கோல் நம்பர் 5 அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கோல் நம்பர் 14னா லைஃப் பிலோ வாட்டர். இது ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். சரியா? பெர்ஃபார்மருங்கிற கேட்டகரி. ஸோ 1 இங்க 2 3 கோல் முடிஞ்சுதா? மீதி இருக்கக்கூடிய 13 கோல்ஸ்லயும் தமிழ்நாடு வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கு. சரியா? தமிழ்நாடு வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கு. ஓகேவா? ஸோ 13 கோல்ஸ்ல இதுலயே நம்ம 13யும் வரிசையா எழுதணும் அப்படின்னா, அதுல கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டில தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கோல் நம்பர் 13 கிளைமேட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதுலயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். சரியா? இப்போ தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய கோல்ஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல் நம்பர் 1, கோல் நம்பர் 13, கோல் நம்பர் 7. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஒரு இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து கேள்வி கேட்டா, இத தாண்டி கேட்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது. நித்தி ஆயோக் சுகாதார குறியீடு 2021 படி தமிழ்நாடோட ரேங்க்கும் 2021 அப்படிங்கிறப்ப 2வது பிளேஸ்ல இருப்போம். 18 தான் 3rd. அடுத்தது 2020-21 எஸ்டிஜி கோல்ஸ்ல தமிழ்நாடு வந்து 2nd ரேங்க். சரியா? இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடியது தான் நமக்கு தேவை. ஓகேவா? இந்த பிஒய்க்யூல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்க கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்டிஜி கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டிஜியோட லேட்டஸ்ட் ரேங்க் என்ன? அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் ரிப்போர்ட் தமிழ்நாடு பொசிஷன் இன் ஹெல்த் இண்டெக்ஸ். இங்க வந்து 3ர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எதை மீன் பண்றாங்க? 2018 மீன் பண்றாங்க. சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2017-18 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2018-19 3வது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு மேம்படுத்தப்பட்ட தரவரிசை, அதாவது ரேங்கிங் வந்து நமக்கு ஹெல்த் இண்டெக்ஸ்ல இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்டு ரேங்க் அப்படிங்கறத கொடுத்தா போதும். சரியா? அடுத்தது நித்தி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டு 2022 நிலையை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸோட லேட்டஸ்ட் ரேங்கிங் வந்து இதுதான். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. அப்ப இதை நல்லா படிச்சுக்கணும். சரியா? இப்போ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத யார் வெளியிடுறாங்கன்னா நித்தி ஆயோக். இதுவே ஒரு கொஸ்டின் தான். சரியா? எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் யாருன்னா தமிழ்நாடு தான். ஓகேவா? தமிழ்நாடு தான் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட். அப்ப 3 அப்படிங்கிறத எழுதிடலாம். அடுத்ததா தமிழ்நாடுக்கு அடுத்தது யாருன்னா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் தான் குஜராத். சரிங்களா? 3214 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நம்ம இதுலயே இன்னும் எக்ஸ்போர்ட்லயே டீப்பா போய் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதியில தமிழ்நாடு முதலிடத்துல தான் இருக்கு. அடுத்தது விவசாயம் சார்ந்த திட்டங்கள். விவசாயம் சார்ந்த திட்டங்கள்ல முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு கொடுத்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாங்க. கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வரும். காவியா டிபி அப்படின்னு சொல்லி வரும் அந்த ஸ்கீம் பேர். சரியா? ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ், அதாவது எய்ம்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீசிங் தி கல்டிவபிள் ஏரியா வருமா அப்படின்னு கேட்டா வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும். வேளாண் வளர்ச்சி திட்டம் தானே. இப்ப வேளாண்மையை வளர்ச்சி செய்யறாங்க, வளர்ச்சி பண்ணணும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா வரும். அடுத்தது பிரிங்கிங் ஃபாலோ லேண்ட் அண்டர் கல்டிவேஷன், அதாவது தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வரதல், அதாவது தரிசு நிலங்களை சாகுபடிக்கு, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்துறது, அதுதான் சொல்றாங்க. சரியா? அப்ப அதுவுமே கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் நமக்கு வராது. சேஞ்சிங் த கிராப் பேட்டர்ன் வித் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ கிராப்ஸ், அதாவது பயிரிடக்கூடிய முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துல இருக்காது. சரியா? வேளாண்மையை வளர்ச்சி பண்ணணும், அதுக்குன்னு பயிரிடக்கூடிய முறையை மாற்றணுங்கிறது கிடையாது. இந்த இதுல வராது. அடுத்து ஆக்மெண்டிங் வாட்டர் ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது ஒரு திட்டம் வருது அப்படின்னாலே கண்டிப்பா இரிகேஷன், இந்த வாட்டர் ரிசோர்ஸ் பத்தி ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்ஜெக்டிவ்ல கொடுத்திருப்பாங்க. சரியா? அதை தாண்டி இருக்க முடியாது. அதனால ஆக்மெண்டிங் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது வரும். சரியா? இதை தாண்டி இதோட அப்ஜெக்டிவ்ல இன்னொரு விஷயம், இந்த 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ப்ரொடக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன், இது ரெண்டுத்தையும் வந்து அதிகப்படுத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்களோட அப்ஜெக்டிவ் தான். சரியா? ஐ மீன் இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ். ஸோ 1 to 4 அப்படிங்கிறது கரெக்ட்.
கரண்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது 10,187 கிராமங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. எங்கெல்லாம் வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படுதோ, அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டமும் செயல்படுத்தப்படும். 2 ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டடா ஒரு ஸ்கீம் ஐ மீன் 2மே ஒண்ணா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ 10,187 நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடிக்கான இணைய முகப்பு எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது இ-நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக் எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் 2016ல கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? இது எல்லாமே ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ். அதுல வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட் இருக்கு, உழவர் சந்தை இருக்கு, இ-நாம் இருக்கு. அதே மாரி ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அந்த ஏபிஎம்சி மண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமும் இருக்கு. சரியா? ரைட். இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் பாலிசி நோட்ல வரும். ரைட். அடுத்தது, உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது யாருடைய அரசு? ஸோ இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1990ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா, கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கம். சரியா? அடுத்தது, நம்மாழ்வார் அவர்களின் இயற்கை விவசாயம் குறித்த ஆய்வு மையம் அமைந்திருக்கும் இடம் எங்க இருக்குன்னா, தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்துல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட் 2022, 23 வச்சு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு எக்ஸாம்ல என்ன வரும்? 1 25, 26 கேட்கலாம். இல்ல 24, 25 போன வருஷம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், இந்த வருஷம் அக்ரி பட்ஜெட்ட எடுத்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரை லேண்ட் ஆக்சுவலி ஓகேவா? சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரை லேண்ட் டெவலப்மென்ட் மிஷன் டார்கெட்ஸ் இரிகேஷன் டிபெண்டன்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முதலமைச்சரின் தரிசு நில மேம்பாட்டு இயக்கம் நீர்ப்பாசனம் சார்ந்த பயிர்களை இலக்காக கொண்டுள்ளது. இது லாஜிக்கலா யோசிச்சாலே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு புரிஞ்சுக்கலாம். ட்ரை லேண்ட் டெவலப்மென்ட்ன்னு குடுத்திருக்காங்க. இப்ப ட்ரை லேண்ட்ல என்ன போடணும்? இரிகேஷன் டிபெண்ட் பண்ணாத கிராப்ஸ தான் நம்ம போடணும். ஓகேங்களா? அதாவது தண்ணி அதிகமா தேவைப்படாத பயிர்கள தான் ட்ரை லேண்ட்ல போடணும். கரெக்ட்டா? எக்ஸாம்பிள்க்கு மில்லட்ஸ். ஓகேவா? மில்லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ட்ரை லேண்ட்ல தான் போடுவாங்க. அப்ப ட்ரை லேண்ட் டெவலப்மென்ட்ன்னு வரப்ப, இந்த மாதிரி தண்ணி அதிகமா தேவைப்படாத பயிர்கள போடணும். ஆனா, இங்க என்ன குடுத்திருக்காங்க? நீர்ப்பாசனம் சார்ந்த பயிர்கள கொண்டு வரணும். இரிகேஷன் டிபெண்டன்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இங்க இண்டிபெண்டன்ட்ன்னு வரணும். அவங்க டிபெண்டன்ட்ன்னு குடுத்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பயிர்களையும் வளர்ப்போம். அதே மாதிரி அந்த கால்நடைகளையும் வளர்ப்போம். அதுதான் இன்டகிரேட்டட் ஃபார்மிங். ஒண்ணோட வேஸ்டேஜ எடுத்து இன்னொன்னுக்கு வந்து நம்ம உணவா குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜ் எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைவ் ஸ்டாக்கோட எக்ஸ்கிரீட்டாவ இங்க வந்து நம்ப உரங்களா பயன்படுத்திக்கலாம். அதுதான் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங். அப்ப இது என்ன ப்ரமோட் பண்ணுது? கிராப் கல்டிவேஷன் வித் லைவ் ஸ்டாக் ரியரிங். ஸோ கரெக்ட் தான் இது. அடுத்தது, ட்ரெடிஷனல் பேடி வெரைட்டீஸ் ஆர் பிரிசர்வ்ட் அண்டர் நெல் ஜெயராமன் மிஷன். நெல் ஜெயராமன் ட்ரெடிஷனல் பேடி வெரைட்டி கன்சர்வேஷன் மிஷன் அப்படிங்கிறது தான் அதோட பேரே. சரியா? இப்ப நெல் ஜெயராமன் வந்தாலே ட்ரெடிஷனல் பேடி வெரைட்டிங்கிறது வந்துரணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2 அண்ட் 3 தான் கரெக்ட். அடுத்தது, தொழில்துறை வளர்ச்சி திட்டங்கள். அதிலிருந்து இருக்கக்கூடிய கேள்விகள். தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் டான்சிட்கோ எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டிட்கோவும் டான்சியும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1965 ஓகேவா? டிட்கோ, டான்சி 1965 இது 2யும் சேர்த்தா நமக்கு டான்சிட்கோன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? டான்சியும் டிட்கோவும் 65 டான்சிட்கோ அப்படிங்கிறது 70 ஓகே 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கும். அடுத்தது சிப்காட் வந்து 1971 சரியா? அடுத்தது, தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ரூபாய் 550 ஓய்வூதியமாக நெசவாளர் உயிரிழந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகள் மட்டும் வழங்கப்படுகிறது. சாரி 10 ஆண்டுகள் மட்டும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? ஸோ இந்த வீவர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு இந்த பென்ஷன் வந்து குடுக்குறாங்க. இந்த மாரியான கேள்விகள் இப்போ சமீபத்தில வரதில்ல. சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாடு நியூ இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பாலிசி 2019 சரியா? ஸோ பாலிசி வேற, பாலிசி நோட் வந்து வேற. சரியா? பாலிசி நோட் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறைகளுக்கும் வ ஒவ்வொரு துறையும் அவங்களோட ஃபங்ஷன்ஸ வெளியிடுறது தான் பாலிசி நோட் அப்படிங்கிறது. இது பாலிசி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்டார்க்கும் குடுப்பாங்க. ஓகேவா? நம்ம பார்ப்போம். டெக்ஸ்டைல் பாலிசி, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் பாலிசி வந்துச்சு.
ஃபுட்வேர் அண்ட் லெதர் பாலிசி வந்துச்சு. ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி வந்துச்சு. இந்த மாதிரி பாலிசி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறைகளுக்கும் வழங்கப்படும். ஓகேங்களா? பயோடெக்னாலஜி, லைஃப் சயன்சஸ் பாலிசி இந்த மாரி ஒரு செக்டார்க்கா வழங்கப்படுறது பாலிசி டாக்குமெண்ட். இதே பாலிசி நோட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருது. ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட், எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கா வருது. சரியா? அடுத்தது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொழில் வளர்ச்சி சார்பில் புதிய வகை வணிக பெயர் கொண்ட சிமெண்ட் அறிமுகம் செய்தார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆன உடனே வந்த ஒரு சிமெண்ட் பேர் என்னன்னா வலிமை சிமெண்ட். அப்ப கூட வலிமை படமும் வந்திருந்துச்சு. ஓகேங்களா? அது பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. சரியா? ஹை கிரேட் சிமெண்ட் 2021 அப்படின்னாலே வலிமை சிமெண்ட் தான். சரிங்களா? அது இல்லாம அரசு சிமெண்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரியா? தமிழக அரசாங்கத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அரசு சிமெண்ட் ஒண்ணு, வலிமை சிமெண்ட் ஒண்ணு. நம்ம முதலமைச்சர் வந்தப்ப கொண்டு வந்திருப்பாங்க. டேஸ் இஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சி. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றது இவங்க எல்லாம் வருவாங்க. சிப்காட், டிட்கோ எல்லாமே. இந்த எம்இபி இசட்ன்னு வந்திருக்கணும் ஆக்சுவலி. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனுக்காக மெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க மெப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லயுமே இப்படிதான் இருந்துச்சு. சரியா? அடுத்தது டான்செம். ஸோ டான்செம் அப்படிங்கிறது 1976 கரெக்ட் தான். டிக் 1949 கரெக்ட். சிப்காட் வந்து 71, டான்சி அப்படிங்கிறது 1965. சரியா? ஸோ 1 and 4 ரைட் மேட்ச் கேட்டிருக்காங்க. அதனால 1 and 4. அடுத்தது தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1982ல வந்திருக்கும். சரியா? அடுத்தது தமிழ்நாடு ராங் மேட்ச் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1971 கரெக்ட். மேக் இன் இந்தியா 2014. இப்போ செகண்ட் ஒன் தப்பு. மிட் டே மீல் ஸ்கீம் வந்து 1920ன்னு எடுத்துக்கலாம். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தப்ப கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஓல்டேஜ் பென்ஷன் 83 கரெக்ட். இப்போ ராங் மேட்சஸ் அப்படின்னா 2 and 3ங்கிறது தப்பு. அடுத்தது தமிழ்நாடு ஹேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்என்டி பாலிசி இருக்கு, லைஃப் சயின்சஸ் இருக்கு, ஃபுட்வேர் அண்ட் லெதர் இருக்கு, ஃபின்டெக் பாலிசியும் இருக்கு. 2021ல ஃபின்டெக் பாலிசி வந்திருக்கும். 4மே வரும். இங்க ஆப்ஷன் இல்லை. ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது in 2013-14 தமிழ்நாடு ஸ்டேட் ஷேர் இன் டோட்டல் இன்டர்நெட் யூசர்ஸ் அட் ஆல் இந்தியா லெவல். ஆல் இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இன்டர்நெட் யூஸ் பண்றாங்கன்னா 9.9%. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டில் கோவிட்-19 போது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகள் ஆவன. ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன? அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கல. அதனால நியூட்ரிஷனல் அண்ட் லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இருந்துச்சு. ஹார்வெஸ்டிங் ஆபரேஷன்ஸ் வேர் டிலேட் அப்படிங்கிறது தப்பு. மேபி இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வேர் டிலேட்னா அது கரெக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹார்வெஸ்டிங் ஆபரேஷன்ஸ் வேர் டிலேட் அப்படிங்கிறது வராது. மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வேர் டிலேட் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கலாம். பிகாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தாங்க, இந்த மாதிரி செமி ஸ்கில்டு லேபர்ஸ்ல வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கலாம். ஸ்டில் ஹார்வெஸ்டிங் ஆபரேஷன்ஸ் டிலே ஆயிருக்காது. கான்ட்ராஸ்டிங்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நடந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. எப்படியோ ஷ்ரமிக் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அரசாங்கமே இலவசமா ட்ரெயின்ஸ்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. ஊருக்கு போனவங்க அங்க இருக்கக்கூடிய ஹார்வெஸ்டிங் ஆபரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பீகார்காரவங்க இங்க இருக்காங்கன்னா, இங்க இருந்து பீகாருக்கு போயிட்டு அவங்க சொந்த ஊர்ல வயல் நிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அங்க ஹார்வெஸ்டிங்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ 1 and 2 மட்டும் தான் கரெக்ட்டுங்க. அடுத்தது ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன், வேர்ல்டு பேங்க் எல்லாமேயோட இன்வெஸ்ட்மெண்ட் வரனால நம்மள பேங்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது டேஸ் இஸ் an example of export promotion policy in Tamil Nadu as per Export Preparation Index 2020 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பாலிசியோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு செக்டாருக்கும் அந்த செக்டாருக்கு ஏத்த எக்ஸ்போர்ட் பிளான் வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? அதான் செக்டார் ஸ்பெசிபிக் எக்ஸ்போர்ட் பிளான் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? ஸோ மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ரிலேட் ஆகுது. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன் தமிழ்நாடு த டிஜிட்டல் ஆக்ஸலரேட்டர் ஸ்கீம் இஸ் எய்ம்ட் அட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிட்டல் ஆக்ஸலரேட்டர் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ ஸ்டார்ட் பண்றதுக்காக. அப்ப டூ ஸ்டார்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ்னாலும் கரெக்ட் தான். முதலீடுகள ஈர்ப்பதற்காக இன் இன் ஐ மீன் இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி குடுத்தாலும் அது கரெக்ட் தான். சரியா? அடுத்தது டிட்கோ. டிட்கோ as an agency was established to promote the following. டிட்கோ 1970. சரியா? எத ப்ரமோட் பண்றதுக்காகன்னா, லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ ப்ரமோட் பண்றதுக்காக. சரியா? அடுத்தது த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச்டு இட்ஸ் ஸ்டார்ட் அப் பாலிசி. தமிழ்நாடோட ஸ்டார்ட் அப் பாலிசி 2018. டான்சிம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது 2023ல வந்திருக்கும். 23 to 28 வரைக்கும் இப்படி இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த டான்சிமோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கரண்ட்டா இருக்கக்கூடியது. பழைய பாலிசி அதனால கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். டான்சிம்ம கேட்கலாம். 2023லேருந்து 28 வரைக்கும் இருக்க போகுது. டான்சிமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட டாப் 20 குளோபல் டெஸ்டினேஷனா மாத்தணும். ஸ்டார்ட் அப்களுக்கான உலகளாவிய தரத்துல இருக்கக்கூடிய இந்த உலகளாவிய இடங்கள்ல முதல் 20 இடங்களுக்குள்ள கொண்டு வரணும். ஸ்டார்ட் அப் டெஸ்டினேஷனா கொண்டு வரணும். ஓகேங்களா? வேர்ல்டு லெவல்ல டாப் 20க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது. சரியா? இது எப்பக்குள்ள பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். 2032. ஓகேவா? 2032. ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே டார்கெட் இயர் 2030 தான் குடுத்திருப்பாங்க. இதுக்கு மட்டும் தான் 2032. சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு கடன் ஈட்டுறுதி திட்டம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் இதை கொண்டு வழங்குகிறது. அதாவது சொத்து உத்தரவாதம் இல்லாமயே நம்ம கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கீழ கடன்களை எம்எஸ்எம்இ யூனிட்ஸ்க்கு வழங்குறோம். ஓகேங்களா? ஸோ சொத்து உத்தரவாதம் இல்லாமல் வழங்குகிறது. வித்தவுட் ப்ராப்பர்ட்டி ஷ்யூரிட்டி. சரியா? அடுத்தது தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு குவாட்ரிலேட்டர்ல வரைஞ்சுக்கணும். சரிங்களா? குவாட்ரிலேட்டரல். ஸோ இது வந்து ஹொசூர், இது வந்து சென்னை, இது வந்து கோயம்புத்தூர், இங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி. ஓகேவா? நடுவுல வந்து சேலம். இங்க வந்து சேலம். இதுதான் இந்த டிஃபென்ஸ் காரிடார் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? அப்ப சேலம், கோயம்புத்தூர், ஒசூர், திருச்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இதோட சேர்த்து சென்னையும் வரும். சரியா? இந்த டயகிராம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தனித்து வேறுபடும் ஒன்றை தெரிவு செய்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகத்தின் நன்மைகள் குறித்து கீழே உள்ள அறிக்கைகளை கவனியுங்கள். ஸோ சிப்காட்டோட அட்வான்டேஜஸ குடுத்திருக்காங்க. இட் கிரியேட்ஸ் அண்ட் மெயின்டெயின்ஸ் வெல் டிசைன்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க். கரெக்ட் தான். சிப்காட் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்க மேனேஜ் பண்றாங்க. கிரியேட் பண்ணி மெயின்டெயின் பண்றாங்க. இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பசஸ் ஃபார் பிசினஸஸ். ஓகேங்களா? லேண்ட் அக்விசிஷன் நிலம் கையகப்படுத்துதலுக்கு உதவி பண்றாங்க. கரெக்ட் தான். இட் சர்வ்ஸ் அஸ் அ சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்டா தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஒற்றை தொடர்பு புள்ளியாக செயல்படுறாங்க. அடுத்தது இட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட அப்ஜெக்டிவ்லயே கிடையாது. சரியா? அப்ப டி தான் வராத ஆப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் ஐடிஎன்டி ஐ தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஐ தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் எங்க இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. நெக்ஸ்ட் ஊரக வளர்ச்சி திட்டங்கள். தரமான சவாரி திட்டம் முன்னேற்றம் என்ற திட்டம் தமிழ்நாட்டில் இதற்காக தொடங்கப்பட்டது. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ரைடிங் குவாலிட்டினாலே ரோட்வேஸ் தான். ஓகேவா? அடுத்தது புதுவாழ்வு ப்ராஜெக்ட் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேஷனுக்காக. இந்த புதுவாழ்வு ப்ராஜெக்ட் தான் என்னன்னு சொல்றோம்? வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2 கவர்மெண்ட்டும் மாறி மாறி வர்றப்ப மாறி மாறி பேரை மட்டும் மாத்திப்பாங்க. ஆனா அப்ஜெக்டிவ் ஒண்ணுதான். பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படிங்கிறது. சரியா? புதுவாழ்வு ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் எல்லாமே ரிலேட்டடா தான். அந்த நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் குக்கிராமங்களின் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாய் திட்டம். 2011ஆம் ஆண்டு வந்திருக்கும். தாய் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. அதுதான் அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு வில்லேஜ் ஹாபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தாய் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம். சரியா? தாய் அப்படின்னா வில்லேஜ் ஹாபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? குக்கிராமங்களோட அந்த மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. சரியா? 2011. தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட், வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட், புதுவாழ்வு ப்ராஜெக்ட் எப்படி இருந்தாலும் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸோட தான் நம்ம பண்றோம். சரியா? அடுத்தது ஸோ இதுக்கு இயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க மேட்ச்ல. பட் ஸ்டில் இயர் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்சா இருக்கு. கரெக்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006, 7. சரியா?
வருமுன் காப்போம் திட்டம் 1999. சமத்துவபுரம் 97, 98ல வந்திருக்கும். அதே மாரி தான் நமக்கு நாமை திட்டமும் 97, 98ல வந்திருக்கும். சரியா? அடுத்தது. இங்க டிஎன்பிஎஸ்சி குடுத்த ஆன்ஸர இங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். டிஎன்ஆர்ஆர்ஐஎஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது. தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன? ஓகேங்களா? தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மென்ட் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்துரும். எலக்ட்ரிசிட்டி குடுக்கணும், தண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கும் இந்த திட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர தான் டெவலப் பண்றாங்க. சரியா? அப்ப சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. தமிழ்நாட்டில் அ பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றது. 2 அதாவது ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? முன்னாடி 2 இருந்துச்சு. பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? பல்லவன், பாண்டியன் அப்படின்னு சொல்லி, இப்ப இத இன்டகிரேட் பண்ணி என்ன பண்ட்டாங்கன்னா, தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. ஏப்ரல் 1, 2019ல இருந்து இந்த தமிழ்நாடு கிராம வங்கி அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம்ல இருக்கு. சரியா? முன்னாடி தான் பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கின்லாம் இருந்திருக்கும். அடுத்தது. இந்த பிரிலிம்ஸ்ல இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் கேட்டிருந்தாங்க. பழைய கொஸ்டின்ல இயர் கேட்டிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர்ட் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் எந்த வருஷம் வந்திருக்கும்னா 2011. ரூரல் ஏரியாஸ்ல வீடு கட்டி குடுக்குறாங்க. அந்த வீட்ல அரசாங்கமே வீடு கட்டி குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த வீட்ல சோலார் பவர் ஐ மீன் சோலார் பேனல்ஸ செட்டப் பண்றது தான் அந்த ஸ்கீம். சரியா? அடுத்தது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2006, 11ல. அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த திட்டத்த ரிவைவ் பண்ணி 2021, 26 காலகட்டத்துக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது. சென்னை பஞ்சாயத்து சட்டமும், சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு. மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட், மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மென்ட் கவுன்சில் ஆக்ட் வந்து 1958. ஓகேவா? இதுவே மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறது 1950. சரியா? இது 2ம் பல்வந்த் ராய் மேத்தா ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடியே இருந்தது இந்த மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட். சரியா? இது வந்து 1950. வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு கேட்டாங்கன்னா 1950, மத்ததுன்னா 1958. சரியா? அடுத்தது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2007. சரியா? 2006, 7ல கொண்டு வந்திருப்பாங்க. லான்ச் பண்ணது 2007. நமது கிராமம் திட்டம் நடைமுறைக்கு வந்தது 2004. சரியா? நெக்ஸ்ட் சமூக நலத்திட்டங்கள், கல்வி சார்ந்த திட்டங்கள். ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ப்ரீ மெட்ரிக்னே குடுத்துட்டாங்க. அப்ப 6த்லேருந்து 10th வரைக்கும் வரும். சரிங்களா? அடுத்தது. தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி +1, +2 மற்றும் கல்லூரி மாணவ, மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டு வரும் வருடம் 2011லிருந்து லேப்டாப் குடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி கம்யூனிட்டில 1 மார்க், 2 மார்க் 12ல வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் குடுப்பாங்க. என்ன அவார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அவார்டு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குடுப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் +1, +2ல ஃபர்ஸ்ட் 2 இடங்களுக்கு வரக்கூடிய மாணவ, மாணவியருக்கு வந்து இந்த பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அதுவும் இந்தந்த கம்யூனிட்டீஸ் தான். பிசி, எம்பிசி, டிஎன்சி. இதே அண்ணல் காந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிடர்கள் மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆதிதிராவிடர்கள் கம்யூனிட்டில வரக்கூடிய மாணவர்களுக்கு அறிஞர் அண்ணல் காந்தி மெமோரியல் அவார்ட். சரியா? அடுத்தது. ஸோ இந்த நியூட்ரிஷியஸ் நியூன் மீல் ஸ்கீம் அதுல 5 எக்ஸ் ஆர் பனானா பெர் வீக். ஓகேங்களா? வெஜ் சாப்பிடுற குழந்தைக்கு பனானா, நான்வெஜ் சாப்பிடுற மாரி இருந்துச்சு அப்படின்னா எக். அந்த 5 முட்டை இல்ல 5 வாழைப்பழம் குடுக்கக்கூடிய திட்டம் யாரால கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, கருணாநிதி அவர்களால கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது. அதான் ஹிந்து ஆதி திராவிடர் ஸ்டூடண்ட்ஸ் அதுல +1, +2ல வந்து +2ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அண்ணல் காந்தி மெமோரியல் அவார்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. சரியா? ஆதி திராவிடர்கள் அப்படின்னு வந்துச்சுனாலே அண்ணல் காந்தி மெமோரியல் அவார்ட். இது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குடுக்குறாங்க. +2ல ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஓகேவா? ஒரு பாய், ஒரு கேர்ள்க்கு வந்து குடுக்குறாங்க. சரியா? ஸோ ஸ்கீம் என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஆதி திராவிடர்கள்னு வந்தா ஆ நமக்கு வந்து அண்ணல் காந்தி. சரியா? அவர் தான் இந்த ஹரிஜன் சேவைக்காக வொர்க் பண்ணியிருப்பாரு. அதனால அண்ணல் காந்தின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது.
தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் which is conducting adolescent clinics at the schools for the promotion of school children health அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வாழ்வொளி திட்டம் அப்படிங்கிறது ஸ்கூல்ல வந்து இந்த மெடிக்கல் கேம்ப்லாம் போடுறாங்களா அது ரிலேட்டடா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஐ செக்கப்காக போடுற திட்டம் வந்து கண்ணொளி காப்போம் திட்டம். சரிங்களா? கண்ணொளி காப்போம் அப்படிங்கிறது ஸ்கூல் மாணவர்களுக்கு ஐ மீன் பள்ளி மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய திட்டம். கண்ணொளி காப்போம் அப்படிங்கிற திட்டம். சரியா? பொதுவா குடுப்பாங்க. கிராமப்புறம் அப்படிலாம் குடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. கண்ணொளி காப்போம் அப்படின்னா 2009ல வந்திருக்கும். இது வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு. சரியா? அடுத்தது 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்று சரி. காரணம் என்ன குடுத்திருக்காங்க? பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஸ்கூல் டிராப் அவுட்ட கம்மி பண்றதுக்காக இது ஒரு அப்ஜெக்டிவா தான் இருந்துச்சு. அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்தது பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல? அதாவது ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னாலே போஸ்ட் மெட்ரிக், ப்ரீ மெட்ரிக், பிஹெச்டி, ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் எல்லாமே குடுக்குறாங்க. ஆனா போஸ்ட் டாக்டோரல் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது தரமாட்டாங்க. போஸ்ட் டாக்டோரல்னா என்னது? நமக்கு வந்து ஆ டாக்டரேட் பண்ணுவாங்க. பிஹெச்டி பண்ணுவாங்க. பிஹெச்டி பண்ணதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய படிப்பு தான் அந்த போஸ்ட் டாக்டரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஃபண்டிங் பண்றது கிடையாது. சரியா? மத்தபடி மீதி எல்லாத்துக்குமே பண்றோம். இந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் பேர் தான் வச்சிருப்பாங்க. சரியா? வெளிநாட்ல போய் படிக்கிறதுக்கு. அடுத்தது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் புரோகிராம் 1980 எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஆப்பரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ வந்து கொண்டு வர்றது. ஒவ்வொரு செகண்டரி ஸ்கூல்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் 2 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம கொண்டு வர்றது தான் இந்த திட்டம். சரியா? ஆப்பரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படிங்கிறது. அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் யாவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகேங்களா? 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதான் இல்லம் தேடி கல்வி. அப்ப 3 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அத மாத்தி இப்போ புதுமை பெண் அப்படின்னு சொல்லி திட்டத்த மாத்திருக்காங்க. இப்ப புதுமை பெண் திட்டம் யாருக்கு பண உதவியை வழங்குது? நமக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டூ கேர்ல்ஸ். சரியா? ஸோ ஒன்லி அப்படிங்கிறது தான் வரும். ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஜெண்டர்ஸ்க்குமே வந்து ரூ. 1000 வழங்க போறாங்க. சரியா? அது புதுமை பெண் திட்டத்துக்கு கீழ தான் வரப்போகுது. அது வந்து பட்ஜெட்ல அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. சரியா? அடுத்தது அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள். சரிங்களா? அறிவிக்கப்பட்ட நாள கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாரியான திட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள்களையும் பார்த்துக்கணும். மார்ச் 18, 2022. சரியா? அடுத்தது த கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனவுன்ஸ்ட் தட் 2713 கவர்ன்மெண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் வில் கெட் ஹைடெக் கம்ப்யூட்டர் லேப்ஸ். ஸோ மிடில் ஸ்கூல்ஸ்க்கு ஹைடெக் கம்ப்யூட்டர் லேப்ஸ் வந்து கொண்டு வராங்க. சரியா? இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து அப்படியே எடுத்து வைக்கிறது. சரியா? அடுத்தது The Department of School Education has announced that the English language lab will be set up in 6029 high and higher secondary schools. ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்த 10க்கு மேல இருக்கவங்களுக்கு தான் தேவைப்படும். ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல கொண்டு வர போறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். ஸோ லேர்னிங் என்ஹான்ஸ்மென்ட் ப்ரோக்ராம்க்கு கீழ இங்கிலீஷ் தமிழ் பிக்சர் டிக்ஷனரி இருக்கு. டீச்சருக்கான ஜாமெட்ரி பாக்ஸ் போர்ட்ல வச்சு வரைவாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஸ்டோரீஸ்க்கான டிவிடி. இந்த ட்வின்னிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? 1, 2, 3 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? ட்வின்னிங் ஆஃப் ஸ்கூல்ஸ்னா 2 கவர்ன்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வொர்க் பண்றது. அந்த மாதிரி இதுல இல்ல. இந்த திட்டத்துக்கு கீழ இல்ல. அவ்வளவுதான். அடுத்தது தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஹாஸ் அனவுன்ஸ்ட் தட் த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் would be built in all 23,000 கவர்ன்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ். ஓகேவா? ஸோ பிரைமரி ஸ்கூல்ஸ்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்தித்தாள்ல பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது டேஷ் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் வித் மிட் டே மீல்ஸ். ஸோ காலை உணவு திட்டத்தை வச்சு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்த காலை உணவு கொடுக்குறாங்க. நம்மளோட எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட இதே காலை உணவு திட்டத்தை யுனைடெட் கிங்டம்லயும் கனடாவிலயும் கொண்டு வர போறாங்க. இதே மாடல அங்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு 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 ஃபேக்ட்ட வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது
கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் 15 ஜூலை. சரியா? அடுத்தது 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெப்யூட்டட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அங்க அவங்களுடைய கல்வியை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ 2மே கரெக்ட் தான். 2023ல தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ போத் ஆர் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி இஸ் ஹெடட் பை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மாவட்ட அளவுல ஒரு கமிட்டி இருக்கு அப்படின்னா, அதோட தலைவர் எப்பயுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா தான் இருப்பார். சரிங்களா? அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம் 2025ற்குள் அடிப்படை இலக்கியம் மற்றும் எண்களை உறுதி செய்ய அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி பை 2025 கரெக்ட் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 8 வயதிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் புரிந்து கொண்டு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஆல் ஸ்டூடண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பை ஏஜ் 8 வில் பி ஏபிள் டு ரீட் வித் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பேசிக்கா ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்கு கீழ டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 8 வயசு வரைக்கும் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். 8 வயசு வரைக்கும் 8ஆம் வகுப்புன்னு குடுத்திருக்க கூடாது. கிளாஸ் 8னா தப்பு. ஏஜ் 8னா கரெக்ட். 8 வயசு வரைக்கும்னா கரெக்ட். அடுத்தது ஆல் கவர்ன்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் கவர்ட். கவர்ன்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான். பிரைவேட் ஸ்கூல் வரமாட்டாங்க. ஸோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? 3ஆம் வகுப்பு வரைக்கும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் த ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நீங்கள் நலமா திட்டம் மார்ச் 4, 2024ல வந்திருக்கும். நீங்கள் நலமா திட்டத்துக்கு கீழ அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சரியா போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள், முதலமைச்சரே கூட டைரக்ட்டா ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அந்த தான் ஒரு நீங்கள் நலமா திட்டம். அதே மாரி 1969ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மனுநீதி திட்டம். இந்த மனுநீதி திட்டத்துக்கு கீழ மாவட்ட ஆட்சியர்கள் அப்போதைக்கு சர்வீஸ் டெலிவரிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். சர்வீஸ் டெலிவரி கரெக்ட்டா போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு பண்ணுவாங்க. ஓகேங்களா? மனுநீதி திட்டத்தோடைய ஒரு மேம்பட்ட வடிவம் தான் நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது குரல் முற்றோதல் அப்படிங்கிறது 2000ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். இல்லம் தேடி கல்வி அப்படின்னா 2021. சரியா? இப்ப 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நம்ப கிட்டத்தட்ட ஒரு 85 கேள்விகள பார்த்திருக்கோம். நெறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்த கேள்விகளா இருக்கும். பாலிசி நோட்ல இருந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். எப்படி இந்த டாபிக்க கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேசிஸ்ல கவர் பண்ணுங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதிலிருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இத பேஸ் பண்ணி ரீசென்ட் டேட்டா என்னங்கிறத பார்த்து வச்சா போதும். சரியா? நன்றி.